Hi friends, welcome to our channel NR Infotain. இந்த காணொளி எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் vocabulary படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஓகேயா. பட் phrasal verb மறந்துடுறீங்களே பிள்ளைங்களா. phrasal verbக்கு அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். phrasal verb வந்து ஒரு இதுக்கே இப்போ புட் ஆன், டேக் ஆஃப், புட் ஆஃப், மேக் ஆஃப் அப்படின்னா அந்த ஒரு phrasal verbக்கே மல்டி மீனிங்ஸ் இருக்கே, நிறைய அர்த்தம் இருக்கே. நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒன்றே ஒரு சிறந்த வழி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகே. ஒரு phrasal verb இப்போ மேக் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக் ஆஃப் எந்தெந்த இடத்துல யூசேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி டோட்டலாக படித்து முடிக்கணும். அதை விட ஒரு சிறந்த வழி தினைக்கும் அரை மணி நேரம் இங்கிலீஷ் வாசிக்கணும். ஸோ நான் அதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் வாசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில். அது உங்களுக்கே தெரியாது எப்படி நமக்குள்ளே அந்த இங்கிலீஷ் டெவலப் ஆகுதுன்னே. ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா தாராளமாக என்ன அப்படியே டோட்டலாக நீங்கள் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க ஓகே. ஸோ அதனால் இங்கிலீஷ் மட்டும் படிக்கிறத விட்டுறாதீங்க, இங்கிலீஷ் வாசிங்க. பாய்.